எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா, வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் வீடியோ போடுவேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரெடிமேட் சேர்ஸ் வரும். அந்த சேர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஒர்க்காக என் ஷாப் வந்தது. அதை பற்றி தான் என்ன பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி வீடியோவில் தம்ப்லைன் பார்த்துருவோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் தம்ப்லைன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அவுட்புட்லேருந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் மட்டும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். சீட்டு உக்கார சீட்டு சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குறுக்கு பீஸ் வந்து ஆர்டர் இருந்து அதுக்கெல்லாம் ஆணி வச்சோம். அடுத்து அடியில் வந்து புஷ் மாட்டினோம். அது சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்கா வந்து போட்டோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேன். மறக்காமல் அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு சேரு, அதுக்கு வந்து ப்ளேவுட் வந்து அந்த சீட் வரும் தெரியுமா, அந்த ப்ளேவுட்டு, அதுக்கு வந்து புஷ்ஷு, அதை அந்த சேர்ஸ் கடையில் வர புஷ்ஷு, அது மைக்கா அண்ட் ஃபெவிகால். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேர்ஸை பற்றி பார்த்துருவோம். இது வந்து ரெடிமேட் சேர்ஸு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ரெடிமேட் சேர்ஸில் வந்து ரெண்டு விஷயம் வந்து ஃபால்ட் ஆகும். ஒன்று வந்து உக்கார இடமும் அதுக்கு மேலே அந்த சாயம் அந்த ஷீட் வந்து தெரியுமா, அது வந்து ஃபால்ட் ஆகும். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட்ஸ் அவைலபிள் இருக்குது. நம்ம மார்க்கெட்டில் அதுக்கேற்ற மாதிரி வாங்கி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆணி குச்சி வச்சுருப்பாங்க. ஆணி குச்சி வச்சுருந்தா அவங்களுக்கு மாற்றுறது ஈஸியாக இருக்கும். பட் இதே வந்து பார்த்திங்கன்னா ஆணி அடிச்சிருந்தால் கொஞ்சம் கஷ்டமாயிட்டு இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் கலந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னது ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளேவுட் கடையில் எல்லா இடத்துலையும் வந்து அவைலபிள் இருக்கும். பட் நீங்கள் ஸ்கொயர் ஷேப் கூட போடலாம். பட் ஆனால் கிளைண்ட் வந்து என்ன கேட்டாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி அந்த சேரில் எப்படி அந்த பெண்டு இருந்துச்சோ அதேமாரி தான் வேணும்னா, பழைய இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே சைடில் பார்த்தவங்க தெரியும் பழசு. இது வந்து பார்த்திங்கன்னா புதுசு. இதை வந்து நாங்கள் என்ன பண்ணால் ரெடிமேடாக தனியாக வாங்கினா கிட்டத்தட்ட இந்த காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 290. இது வந்து குவாலிட்டிக்கு ஏற்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி சைஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரேட்டு மாறிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒட்டுற மைக்கா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டில் வந்து கொடுத்த சேரில் வந்து பார்த்திங்கன்னா மைக்கா ஒரு கலரில் இருந்துச்சு. பட் மோஸ்ட்லி நாங்கள் என்ன பண்ணுவோம், அதுக்கு ரிலேட்டடாக அதே மைக்கா கிடைக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். சில லக்கு தான் கிடைக்கும். அப்படின்னா பார்த்திங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மைக்கா ஷீட் ஒன்று வாங்கிட்டோம். மைக்கா ஷீட் வாங்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 8 சேர் கிட்ட கொண்டு வந்தாங்க. 8 சேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்கா ஷீட் வந்து கரெக்டாக போய்டும். அதனால் வந்து ஒரு மைக்கா ஷீட் ஃபுல்லாக வாங்கிட்டோம். வாங்கிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா இதோட சைஸ் ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக கட் பண்ணோம். கட் பண்ணிட்டு அதில் ஃபெவிகால் போட்டாலே முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா சேர்ஸ். இப்படி தான் இந்த சேர்ஸ் இருக்கும். இந்த சேர்ஸில் வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா புஷ் மாற்ற போகிறோம், மேலே சீட் கவர் மாற்ற போகிறோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுற்றி எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட்டுக்கு தெரியுமா, அந்த சீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கிளியராக எடுக்கணும். ஏன்னா கிளியராக எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபெவிகால் தடவி கரெக்டாக அந்த சீட்டை வந்து வச்சு ஆணி வச்சு அடிக்கணும். எப்போயுமே பார்த்திங்கன்னா ரெடிமேட் சேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்பேர் ஒர்க்காக கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம ஏதாவது ஒன்று வேகம் அடிக்க போய் அது வேறு ஏதாவது ஒன்று உடஞ்சி போயிட்டு ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ரெடிமேட் சேர்ஸ் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்ட் பண்ணோம். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த சீட் வந்துச்சா, இந்த சீட்டை வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எட்ஜஸ் டேப் ஓட்டணும். பட் எட்ஜஸ் டேப் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஓட்டலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி எட்ஜஸ் டேப் ஓட்டணும். ஆக்சுவலாக மைக்கெல்லாம் ஓட்டிட்டு தான் எட்ஜஸ் டேப் ஓட்டணும். அது லாஸ்ட்டில் பார்த்தலாம் சொல்லி விட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபெவிகால். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 கார்னர் வந்துடுமா, அந்த 3 கார்னர்லேயே போட்டுவிட்டு நல்லா நம்மளுக்கு சீட் வந்து எப்படி கரெக்டாக சென்ட்ரல் பொசிஷனில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உட்காரும் போது கரெக்டாக இருக்கும். ஒரு இடத்துல கொஞ்சம் பெருசானாலும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கம்ஃபர்ட் கரெக்டாக கிடைக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆணி அடிக்கிற மாதிரி வந்து கரெக்டாக அந்த சேர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு வந்து ஆணி அடிச்சிடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக சீட் ஒர்க் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைக்கா ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பெரிய ஷீட்டு மைக்கா இருந்தது. அந்த மைக்கா வந்து நான் பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக போட்டோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 சேர்ஸ் எதுவுமே தனித்தனியாக துண்டாக போட்டு என்ன பண்ணினா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் ஃபெவிகால் அதை ஹீடெக்ஸ் எடுத்து என்ன பண்ணோம்னா இந்த ஃபெவிகால் இதை எடுத்து என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த மைக்காவில் வந்து போடணும். மைக்காவில் போட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா காய வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. 5 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட வந்து காய வைக்கணும். அதேமாரி என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா சீட் இருக்குது தெரியுமா, அந்த இதுவில் நம்ம சேரில் வர சீட்டு அதுலேயும் என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபெவிகால் எடுத்து போட்டு நல்லா போட்டு காய வைக்கணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ரிப்பு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ காய வைக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம ஒட்டும் போது வந்து சீக்கிரமாக ஒட்டும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரிப்பாக ஒட்டிக்கும். ஆக்சுவலாக வந்து உடனே வேலை முடியணும்னு பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். பட் ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா ஸ்லோ ப்ராசஸ்ஸு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஒர்க் முடிஞ்சிடும் இந்த ஃபெவிகால் போட்டால். இதெல்லாம் முடிச்சோன்னு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பொறுமையாக வைக்கணுங்க. கொஞ்சம் தப்பு பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல இது பண்ணுறேன்னு வச்சுங்க, அவ்வளோதான்
மறுபடியும் ஒரு மைக்கா ஷீட்டு வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தட்டி எடுக்கணும். அதுக்கடுத்து இதுக்கடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணால் ஒரு துணியை வச்சு நல்லா தேய்க்கணும், ஹீட் ஆகணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரிப்பாக ஒட்டிக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்ட வீடியோட போர்ஷன் பெருசாக இருக்குது. அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உளி இருக்கும் தெரியுமா, அந்த உளியை எடுத்து நம்ம வந்து அந்த கார்னர் அந்த மைக்காவில் கட் பண்ணலாம். அப்படின்லாம் பார்த்திங்கன்னா இதுக்குன்னு தனியாக அரை மாரி ஒன்று இருக்கும், அதை வச்சு கூட கட் பண்ணலாம். ஆக்சுவலாக நிறைய உங்களுக்கு உளியில் கட் பண்ணி உங்களுக்கு நல்லா எக்ஸ்பர்ட் ஆகிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக அதுக்குன்னு ஒரு டூல்ஸ் விற்பாங்க. அந்த டூல்ஸ் வச்சுருந்தோன்னா எட்ஜஸ் எல்லாம் கிளியர் பண்ணோம். லாஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா புஷ்ஷு. இந்த புஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா சேர் அடியில் தேயாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுற மாதிரி அந்த புஷ் வைக்க போகிறோம். ஆக்சுவலாக இதெல்லாம் பெரிய ப்ராசஸ், அதனால் நான் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்கிப் பண்ணிட்டு முடிஞ்சளவு வந்து 5 மினிட்ஸ்க்குள்ள முடியும்னு பார்த்தேன். பட் ஆனால் இதே வீடியோ 6 மினிட்ஸ் ஆகிட்டனால என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா புஷ் மட்டும் எல்லா சேருக்கும் போட்டேன். பட் 3 சேர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கவருக்காக உங்களுக்கு வச்சுருக்கேன். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அருள்தாஸ் வுட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் அருள்தாஸ் வுட்வொர்க். ஓகே, பாய், see you.